ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளில் கைதான 13 பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் விரைவில் நாட்டுக்கு. திருகோணமலையில் நங்கூரமிடப்பட்ட ஈரானிய போர்க்கப்பல். அனுரவும் குமாரஜெய கொடியும் சிறை செல்ல நேரிடும். விமல் வீரவன்ச சூளுரை. அரசாங்கத்துக்கு எதிரான மேதின கூட்டம். ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு. புதிய பேச்சுவார்த்தைகளுக்காக ஜேடி வான்ஸ் பாகிஸ்தான் செல்கிறார். மஹிந்தவின் மனைவியின் பெயரில் பல கோடி ரூபாய் மோசடி. மஹிந்தவின் அடாவடித்தனம் அம்பலம். அமெரிக்காவின் நடவடிக்கையை அடுத்து அதிரடியாக உயர்ந்துள்ள எண்ணெய் விலை. இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்த இலங்கையுடன் இந்தியா இணக்கம். பிரதமர் ஹரணியுடன் உபஜனாதிபதி பேச்சு. தொடர்பான விரிவான செய்திகள். வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ள 13 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் விரைவில் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சர்வதேச போலீசாருடன் இலங்கை போலீசார் இணைந்து மேற்கொண்ட விசாரணைகள் மற்றும் சுற்றி வளைப்புகளின் விளைவாக சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 12 மாத கால பகுதியில் வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த சுமார் 32 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நபர்கள் பாரிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் நாட்களில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்களில் கொண்டே ரஞ்சித், படுவத்தே சாமர, பெனதே லொக்குமெல்லி போன்ற பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர்களும் உள்ளடங்குவதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் இயந்திர கோளாறு காரணமாக தடுத்து நின்ற ஈரானிய போர்க்கப்பலானது திருகோணமலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி திருகோணமலைக்கு கொண்டுவரப்பட்ட குறித்த கப்பலானது தற்போது திருகோணமலை உள்துறைமுக கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. 2026 மார்ச் தொடக்கத்தில் இயந்திர கோளாறு காரணமாக இலங்கை கடற்பரப்பில் குறித்த கப்பல் சிக்கியிருந்தது. குறித்த கப்பல் மனிதாபிமான அடிப்படையில் இலங்கையின் உதவியுடன் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இக்கப்பலில் இருந்த 208 ஈரானிய கடற்படையினர் மீட்கப்பட்டு வெளிசரை கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டு பின்னர் ஏப்ரல் நடுப்பகுதியில் ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். ஈரானின் போர்க்கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அதனுடன் வந்த துணை கப்பல் இயந்திர கோளாறு காரணமாக இலங்கை கடற்பரப்பில் உதவி கோரியது. இதன் பின்னர் கப்பலில் இருந்த 208 பணியாளர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அனுமதியுடன் கப்பல் திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. பணியாளர்கள் வெளிசரை கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். இது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஒரு நடுநிலை நாட்டில் போர்க்கப்பல் தடுத்து வைக்கப்பட்ட முதல் நிகழ்வாக கருதப்படுகிறது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட தரமற்ற நிலக்கரி விவகாரத்தில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க உட்பட முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி எதிர்காலத்தில் சிறை செல்ல நேரிடும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, நிலக்கரி கொள்வனவு குறித்து ஆராய்வதற்கு ஜனாதிபதி பூரண அதிகாரமிக்க ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமித்துள்ளார். முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடியை பாதுகாப்பதற்காகவே இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல மீது தரமற்ற மருந்து இறக்குமதி தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதனை ஆராய்வதற்கு அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமிக்கவில்லை. 1978ஆம் ஆண்டு முதல் கொள்வனவு செய்யப்பட்ட மருந்துகள் குறித்து ஆராயுமாறு குறிப்பிடவில்லை. கெஹலிய ரம்புக்வெல்லவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. விசாரணைகள் முறையாக இடம்பெற்றது. பதவியில் இருக்கும் போதே அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் குமார ஜெயக்கொடி விவகாரத்தில் இவ்வாறு ஏதும் நடக்கவில்லை. தரமற்ற நிலக்கரி குறித்து விசாரிப்பதற்கு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள ஆணைக்குழு ஒருபோதும் உண்மையை வெளிப்படுத்தாது. உண்மையை மூடி மறைப்பதற்காகவே ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்படும். கடந்த காலங்களிலும் இவ்வாறான நிலைமையே காணப்பட்டது. தரமற்ற நிலக்கரி விவகாரத்தில் ஜனாதிபதி உட்பட குமார ஜெயக்கொடி எதிர்காலத்தில் சிறை செல்ல நேரிடும். அடுத்த அரசாங்கத்தில் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம், வழக்கு தாக்கல் செய்வோம். இந்த அரசாங்கத்தில் எந்த நிறுவனங்கள் மீதும் எமக்கு நம்பிக்கையில்லை என தெரிவித்துள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை அரசாங்கத்துக்கு எதிரான மே தின கூட்டமாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தெரிவித்த அவர்,
தொழிலாளர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் தற்போது அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தொழிலாளர்களை ஏமாற்றி வருகின்றது. கொழும்பில் நடத்த இருக்கும் இந்த மேதின கூட்டத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்க இருப்பதோடு 2 கட்சிகளும் ஒன்றிணைந்து மேதின கூட்டத்தை நடத்துவதற்கே திட்டமிட்டிருக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து நடத்தும் 1வது மேதின கூட்டம் எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி இடம்பெறும் எனவும் நம்புகிறேன். அத்துடன் பொதுஜன பெரமுன மேதினத்தை கொண்டாடுவதில்லை என தெரிவித்ததோடு மேதினத்தை கொண்டாட முடியாத அந்த கட்சி ஒருபோதும் அடுத்த தேர்தலில் ஆட்சி அமைக்கப் போவதில்லை. அதே நேரம் கடந்த பொதுத் தேர்தலில் மக்கள் பொதுஜன பெரமுனவை நிராகரித்து பிரதான எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தியை தெரிவு செய்திருக்கிறார்கள். இதனால் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான புதிய சுற்று பேச்சுவார்த்தைகளுக்காக ஒரு தூதுக்குழு பாகிஸ்தானுக்கு பயணம் செய்யும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை மாலை தனது பிரதிநிதிகள் இஸ்லாமாபாத் வந்து சேருவார்கள் என்று அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். சிறிது நேரத்திற்கு பிறகு தூதுக்குழுவிற்கு தலைமை தாங்குவார் என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வேன்ஸிடம் வெள்ளை மாளிகை தெரிவித்தது. முந்தைய பேச்சுவார்த்தைகளிலும் கலந்து கொண்டிருந்த ட்ரம்ப் ஆலோசகர்களான ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரட் குஷ்னர் ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். தெஹ்ரான் தனது பங்கேற்பை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. அமெரிக்க முற்றுகை நடைமுறையில் இருக்கும் வரை அதிகாரிகள் பங்கேற்க மாட்டார்கள் என ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடைசி பேச்சுவார்த்தைகள் சுமார் 21 மணி நேரம் நீடித்தன. ஆனால் ஈரானின் அணுசக்தி திட்டம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளில் வாஷிங்டனும் தெஹ்ரானும் பெரும் கருத்து வேறுபாட்டில் இருந்ததால் அமைதி ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதில் அவை தோல்வியடைந்தன. மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் அவருக்கு கொழும்பில் தற்காலிகமாக தங்குவதற்காக வழங்கிய வீட்டை அவர் பலாத்காரமாக கைப்பற்றி மேரி லூக்ஸ் விக்ரமசிங்க என்ற பெண்ணின் பெயரில் பதிவு செய்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஸ்ரீலால் பிரியந்த தனக்கு இரகசியமாக கிடைத்த ஆவணங்களை மேற்கோள் காட்டி இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்துள்ளார். அந்த செவ்வியில் அவர் தெரிவித்த பல முக்கிய கருத்துக்கள்: 2002ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக மஹிந்த ராஜபக்ச தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது அவருக்கு கொழும்பில் வசிப்பதற்கு வீடொன்று இல்லாததால் பிரதமராக இருந்த ரணிலிடம் இது தொடர்பில் தெரிவித்துள்ளார். அச்சந்தர்ப்பத்தில் அரச பங்களாக்கள் இல்லாததால் ரணிலுக்கு நெருக்கமான கோடீஸ்வர வர்த்தகரான பிரபாத் ரவீந்திர நாணயக்காரவிடம் இது தொடர்பில் தெரிவித்து உங்களிடம் ஒரு வீடு இருந்தால் மஹிந்தவுக்கு தற்காலிகமாக தங்குவதற்கு தருமாறு கேட்டுள்ளார். பிரபாத் ரவீந்திர நாணயக்கார சீனாவின் CMC நிறுவனத்தின் இலங்கையின் பிரதிநிதியாவார். அப்போது தனக்கு சொந்தமான கொழும்பு 5 உள்ள வீட்டை வழங்கியுள்ளார். மஹிந்த ராஜபக்ச தனது மனைவி சிரந்தி ராஜபக்சவுடன் நீண்ட காலமாக இருந்துள்ளார். 2005ஆம் ஆண்டு மஹிந்த ஜனாதிபதியான பின்னர் இவர் குறித்த வீட்டை கையளிக்குமாறு கேட்டுள்ளார். ஆனால் பல காரணங்களை சுட்டிக்காட்டி தட்டி கழித்து வந்துள்ளார். பின்னர் 2010ஆம் ஆண்டு மஹிந்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது குறித்த வீட்டு சொந்தக்காரருக்கு தனது அரசியல் பலத்தில் அதிகாரம் செய்துள்ளார். அப்போது அந்த வீட்டை அவர் ஏதோ ஒரு விதத்தில் கைப்பற்றி விடுவாரோ என்ற பயத்தில் 8 இராணுவ வீரர்களை 24 மணி நேர பாதுகாப்பு போட்டிருந்தார். இந்த பாதுகாப்பு அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்கும் வரை வழங்கப்பட்டுள்ளது. 2013 ஏப்ரல் 5ஆம் தேதி தனது அதிகாரத்தில் தனது மனைவியான சிரந்த ராஜபக்சவின் பெயருக்கு எழுதியுள்ளார். ஆனால் பதிவு செய்த ஆவணங்களில் மேரி லூக்ஸ் விக்ரமசிங்க என்ற பெயரில் தான் பதிவாகியுள்ளது. மேரி லூக்ஸ் விக்ரமசிங்க என்பது சிரந்தி ராஜபக்சவின் உண்மையான பெயராகும். சிரந்தியின் உண்மையான பெயர் அறியாதவர்கள் இருப்பதால் அது தொடர்பில் பலருக்கு தெரிவதில்லை. குறித்த வீட்டின் முகவரியிலேயே யோசித்த ராஜபக்சவுக்கு சொந்தமான கால்டன் ஸ்போர்ட் என்ற நிறுவனமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலக வர்த்தக சந்தையில் எண்ணெய் விலைகள் இன்று உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் கொடியுடன் சென்ற சரக்கு கப்பலை தடுத்து கைப்பற்றியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்ததை அடுத்து இந்த உயர்வு ஏற்பட்டது. ஹோர்முஸ் கடலின் வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வழிக்கு நெருங்கும் எந்த கப்பல்களும் தாக்கப்படும் என்றும் ஈரான் கூறியுள்ளது. எண்ணெய் விலை 4.74% உயர்ந்து ஒரு பீப்பாய்க்கு $94.66 அமெரிக்க டாலராக இருந்தது. அதே நேரத்தில் 5.6% உயர்ந்து $88.55 இருந்தது. எரிசக்தி சந்தைகள் கடந்த பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானை தாக்கியதிலிருந்து கடும் மாற்றங்களை சந்தித்து வருகின்றன. அதற்கு பதிலாக ஈரான் ஹோர்முஸ் கடலினை வழியாக செல்லும் கப்பல்களை இலக்காக கொள்ளும் என மிரட்டியது. இந்த ஹோர்முஸ் கடலினை வழியாக உலகின் சுமார் 20% எண்ணெய்
மற்றும் திரவ இயற்கை எரிவாயு போக்குவரத்து நடைபெறுகிறது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய உபஜனாதிபதி சி.வி. ராதாகிருஷ்ணன் அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை நேற்று சந்தித்து பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் இரு நாட்டு மக்களுக்கும் இடையிலான பரஸ்பர உறவுகளை மேலும் பலப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து உபஜனாதிபதியும் பிரதமரும் கவனம் செலுத்தினர். பிரதமர் அலரி மாளிகையில் வழங்கிய மதிய விருந்துபசாரத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான மரபுகள் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இந்திய உபஜனாதிபதி கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இந்த உயர்மட்ட பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டன. பொதுவான வரலாறு மற்றும் கலாசார உறவுகளின் அடிப்படையில் அமைந்த பன்முக இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் கவனம் செலுத்தியதாக இந்திய வெளிவகார அமைச்சின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இங்கு இந்தியாவின் அயலவருக்கு முன்னுரிமை கொள்கையின் கீழ் இலங்கை மீதான அர்ப்பணிப்பை இந்திய உபஜனாதிபதி மீண்டும் உறுதிப்படுத்தியதுடன் இரு நாடுகளினதும் பரஸ்பர நலன்களுக்காக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். இந்திய வீட்டுத் திட்டம் மற்றும் டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்காக வழங்கப்பட்ட 450 மில்லியன் அமெரிக்க டாலர் நிவாரணப் பொதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. நேற்று காலை 9:30 மணியளவில் 49 பேர் கொண்ட தூதுக்குழுவுடன் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த இந்திய உபஜனாதிபதி இன்று வரை நாட்டில் தங்கியிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளில் கைதான 13 பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் விரைவில் நாட்டுக்கு. திருகோணமலையில் நங்கூரமிடப்பட்ட ஈரானிய போர்க்கப்பல். அனுரவும் குமாரஜெய கொடியும் சிறை செல்ல நேரிடும் விமல் வீரவன்ச சூளுரை. அரசாங்கத்துக்கு எதிரான மேதின கூட்டம். ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு. புதிய பேச்சுவார்த்தைகளுக்காக ஜே.டி. வான்ஸ் பாகிஸ்தான் செல்கிறார். மஹிந்தவின் மனைவியின் பெயரில் பல கோடி ரூபாய் மோசடி. மஹிந்தவின் அடாவடித்தனம் அம்பலம். அமெரிக்காவின் நடவடிக்கையை அடுத்து அதிரடியாக உயர்ந்துள்ள எண்ணெய் விலை. இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்த இலங்கையுடன் இந்தியா இணக்கம். பிரதமர் ஹரணியுடன் உபஜனாதிபதி பேச்சு. இத்துடன் தமிழ்விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.